தீபாவளி பண்டிகை குடும்பத்திற்கும் அமைதியையும் மகிழ்ச்சியையும் தரும் என்றுதான் நினைத்திருந்தாள் அனிதா. ஆனால் அவளுக்கு அது ஒரு கொடூரமான கனவின் தொடக்கமாக மாறியது. அவளது கணவன் விக்னேஷ் தன் சொந்த ஊரிலிருந்து குடும்பத்தோடு 17 பேர் தீபாவளி கொண்டாட சென்னைக்கு வருவதாக கூறிய போது அனிதாவின் உலகம் இருண்டது. ஒரு சிறிய 2 பெட்ரூம் ஃப்ளாட் இப்போது 20 பேர் கொண்ட கூட்டத்தால் நிரம்பப் போகிறது. அவர்களின் உணவு, தங்குமிடம் என அனைத்தையும் அனிதா ஒருத்தியே சுமக்க வேண்டும். விஷயம் இத்துடன் முடியவில்லை. அவளுடைய தீபாவளி போனஸ் பணத்தையும் விக்னேஷ் கேட்டான். தன் பெட்ரூமை மாமனார் மாமியாருக்காக காலி செய்யும்படி கட்டாயப்படுத்தப்பட்டாள். அவளை அந்த வீட்டு மருமகளாக நடத்தாமல் சம்பளம் இல்லாத வேலைக்காரியைப் போல நடத்த தொடங்கினர். அவள் கண்மூடித்தனமாக நம்பிய விக்னேஷ் ஒரு கட்டத்தில் அவள் மீது கையை ஓங்கிய போது அவளது பொறுமையின் எல்லை உடைந்தது. அந்த ஒரே ஒரு அறைதல் எல்லாவற்றையும் மாற்றிவிட்டது. அனிதா ஒரு சொட்டு கண்ணீரும் சிந்தவில்லை, எந்த புகாரும் கூறவில்லை. அவள் அமைதியாக ஒரு திட்டத்தை தீட்டினாள். ஒட்டுமொத்த குடும்பமும் வீட்டில் இல்லாத சமயம் பார்த்து அவள் பாரிஸ் செல்லும் விமானத்தில் ஏறிவிட்டாள். அங்கிருந்தபடியே விக்னேஷிற்கு விவாகரத்து நோட்டீஸையும் அனுப்பி வைத்தாள். அன்று மாலை அனிதா தன் கைகளால் செய்த சூடான பன்னீர் கோஃப்தா துண்டை மிக நளினமாக எடுத்து பீங்கான் தட்டில் அடுக்கினாள். அந்த ஆவியுடன் மசாலாக்களின் மனமும் சமையலறை முழுவதும் பரவியது. சமையலறை சிறியதுதான், ஆனால் அனிதா அதை எப்போதும் சுத்தமாக வைத்திருந்தாள். சுவர் கடிகாரத்தில் மணி 8 கடந்திருந்தது. அவள் ஒரு பெருமூச்சு விட்டாள். ஏப்ரானை கழட்டிவிட்டு இடுப்பில் கைகளை வைத்து லேசாக உடலை நெளித்தாள். ஐடி அலுவலகத்தில் நாள் முழுவதும் கணினிக்கு முன் அமர்ந்திருந்ததாலும் பிறகு வீட்டிற்கு வந்து 2 மணி நேரம் சமைத்ததாலும் அவளது இடுப்பில் லேசான வலி இருந்தது. டைனிங் டேபிளில் சாஹி பன்னீர், ஆலு கோஃபி, சூடான தக்காளி சூப் என விக்னேஷ் விரும்பும் ஆரோக்கியமான உணவுகள் தயாராக இருந்தன. அவள் ஸ்டடி ரூமின் கதவை நோக்கி மெதுவாக குரல் கொடுத்தாள். விக்னேஷ், சாப்பாடு தயார். உள்ளே இருந்து எந்த பதிலும் வரவில்லை. கீபோர்டில் விரல்கள் நகரும் டிக் டிக் சத்தம் மட்டுமே கேட்டது. அனிதா தன் தலையை மெதுவாக அசைத்தாள். விக்னேஷிற்கு அவனது வேலை எவ்வளவு முக்கியம் என்பது அவளுக்கு தெரியும். அவள் கதவை மெதுவாக தட்டினாள். உள்ளே விக்னேஷ் கணினி திரைக்கு முன்னால் தீவிரமாக வேலை செய்து கொண்டிருந்தான். அனிதா சற்று உரத்த குரலில் கூறினாள், மேனேஜர் சார், சாப்பாடு ஆறுது. விக்னேஷ் லேப்டாப்பை மூடிவிட்டு வெளியே வந்தான். வரும்போது அனிதாவின் தோளில் மிக அலட்சியமாக கை வைத்து லேசாக தட்டி கொடுத்தான். தேங்க்ஸ் அனிதா. இவ்வளவு செய்ததே அனிதாவின் சோர்வை போக்க போதுமானதாக இருந்தது. திருமணமான 5 ஆண்டுகளில் விக்னேஷ் இது போன்ற அன்பை காட்டுவது அரிது. அவளை பொறுத்தவரை இந்த சிறிய சைகைகளே பெரிய பாக்கியம். விக்னேஷ் மேஜையில் அமர்ந்து எந்த பாராட்டும் இல்லாமல் அமைதியாக சாப்பிடத் தொடங்கினான். அனிதாவும் அவனுக்கு முன்னால் அமர்ந்து தன் கணவனை பார்த்தாள். 35 வயதான விக்னேஷ் பார்ப்பதற்கு நல்ல ஆளுமையுடன் பெரிய ஐடி நிறுவனத்தில் ப்ராஜெக்ட் மேனேஜராக நல்ல சம்பளத்தில் இருந்தான். உறவினர்களின் பார்வையில் அவன் ஒரு வெற்றிகரமான மாப்பிள்ளை. வெளியிலிருந்து பார்ப்பவர்களுக்கு அவர்கள் ஒரு சிறந்த தம்பதி. ஆனால் வெளியில் தெரியும் அமைதிக்கு பின்னால் இருக்கும் கொந்தளிப்பு அனிதாவுக்கு மட்டுமே தெரியும். சாப்பாடு பாதி முடிந்தபோது விக்னேஷ் திடீரென தன் ஃபோனை பார்த்துவிட்டு பேசினான். ஆமாம், அம்மா மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. இந்த வருஷம் நம்ம சொந்தக்காரங்க எல்லோரும் தீபாவளி கொண்டாட நம்ம சென்னை வீட்டுக்கு வராங்களாம். அனிதாவின் கையில் இருந்த சாப்பாடு அப்படியே நின்றது. அவள் அதிர்ச்சியுடன் கேட்டாள், எல்லோரும்னா யார் யார் வராங்க? விக்னேஷ் தன் விரல்களை விட்டு எண்ண தொடங்கினான். அம்மா, அப்பா, அப்புறம் சித்தப்பா குடும்பம் 3 பேர், அத்தை மாமா 2 பேர், பெரியப்பா குடும்பம் 4 பேர், சித்தி குடும்பம் 3 பேர், மொத்தம் ஒரு 17 பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அனிதாவின் கையில் இருந்த கரண்டி மேஜையில் விழுந்தது. 17 பேர், 2 பெட்ரூம் வீட்டில் 17 பேர் ஒரே நேரத்தில் எப்படி தங்க முடியும்? அவள் போலி புன்னகையுடன் கேட்டாள். விளையாடாதீங்க விக்னேஷ், நம்ம சின்ன வீட்டில் இத்தனை பேர் எப்படி தங்க முடியும்? விக்னேஷ் அலட்சியமாக, அட இடம் பற்றாக்குறையாக இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். தரையில் மெத்தை விரிச்சிக்கலாம், சோஃபாவில் படுத்துக்கலாம். எல்லாரும் நம்ம ஆளுங்க தானே, இதில் என்ன ஃபார்மாலிட்டி என்றான். அனிதாவின் தலை சுற்றியது. கடந்த வருட தீபாவளி நினைவுக்கு வந்தது. கிராமத்து வீட்டில் 20 பேருக்கு மேல் அடைபட்டிருந்த போது அவள் குழந்தைகளுடன் மொட்டை மாடி அறையில் புழுக்கத்தில் தூங்க வேண்டியிருந்தது. ஆண்கள் அனைவரும் இரவு முழுவதும் சீட்டாடி கொண்டும் புகைப்பிடித்து கொண்டும் இருந்தனர். அவள் தன் குரலை அமைதியாக வைத்துக்கொண்டு, விக்னேஷ் 17 பேருக்கு சமைக்கிறது, அவங்களை கவனிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அதுவும் தீபாவளி சமயத்தில். ஆஃபீஸில் எனக்கு விண்டர் ப்ராஜெக்ட் ஒர்க்கு இருக்கு, லேட் ஆகும் என்றாள். விக்னேஷ் தலை நிமிராமலேயே, நான் அம்மாவுக்கு வாக்கு கொடுத்து விட்டேன். நமக்கு கல்யாணம் ஆனதிலிருந்து நாம கிராமத்துக்கு போகிறோம்.
இந்த முறை அவங்க சென்னைக்கு வர்றதுல சந்தோஷப்படுறாங்க. பெரியவங்களை சந்தோஷப்படுத்துறது நம்ம கடமை என்றான். அனிதாவிற்குள் கோபம் எரிமலையாய் வெடித்தது. கடந்த 5 ஆண்டுகளில் வீடு வாங்குவது முதல் பணம் அனுப்புவது வரை விக்னேஷ் தனித்தே முடிவெடுத்தான். பாரம்பரியம் என்ற பெயரில் அவளை வற்புறுத்தினான். அப்படியா? அப்போ 17 பேருக்கு யார் சமைப்பா? பாத்திரம் யார் கழுவுவா? வீட்டில் ஒரே ஒரு பாத்ரூம் தான் இருக்கு. காலையில் எல்லோரும் எப்படி போவாங்க? இல்லை நம்ம பெட்ரூமை உங்கள் அப்பா அம்மாவுக்கு கொடுத்துட்டு நாம சோஃபாவில் தூங்கணுமா என்று கேட்டாள். விக்னேஷ் கோபத்துடன் நிமிர்ந்தான். இது என்ன பேச்சு அனிதா? என் பெற்றோர் என்னை வளர்த்து ஆளாக்கியிருக்காங்க. அவங்க என் வீட்டில் வர்றதில் உனக்கு என்ன கஷ்டம்? சமைக்கிறது என்ன அவ்வளவு பெரிய வேலையா? நீ ஆஃபீஸில் கொஞ்சம் லீவு எடுத்துக்கோ, எல்லாம் சரியாயிடும் என்றான். லீவு எடுத்துக்கோ என்ற வார்த்தை அனிதாவை சுட்டரித்தது. இத்தனை வருட கணவன் இவ்வளவு பொறுப்பற்ற முறையில் பேசுவான் என்று அவள் நினைக்கவில்லை. நான் 3 பெரிய ப்ராஜெக்டில் இருக்கேன்னு சொன்ன புரியலையா? அனிதாவின் இந்த வார்த்தை விக்னேஷின் ஆண் அகந்தையை தாக்கியது. அவன் மேஜையில் பலமாக அடித்தான். சூப் கிண்ணம் சரிந்து வெள்ளை துணியில் சிந்தியது. அனிதா, உனக்கு கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லையா? என் பெற்றோர் என்னை படிக்க வைக்க எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க தெரியுமா? அவங்க என் வீட்டை பார்க்க வர்றது உனக்கு கசக்குதா என்று கத்தினான். அனிதா தன் கணவனின் அந்த அந்நிய முகத்தையே பார்த்தாள். இவனா தன்னை நேசித்த விக்னேஷ்? மலையில் தனக்காக குடை பிடித்தவன் இவனா? அவள் தன் குரலை தீர்க்கமாக்கி கொண்டு, நான் அவங்களே வர வேண்டாம்னு சொல்லலை, ஆனால் 17 பேர் வர்றதை முன்னாடியே பேசி முடிவு பண்ணி இருக்கணும் என்றாள். விக்னேஷ் அவளது வார்த்தைகளை மதிக்காமல், இதில் பேசுறதுக்கு ஒன்றுமில்லை, எல்லாம் முடிவாகிடுச்சு. உனக்கு கஷ்டமாயிருந்தா அத்தையை உதவிக்கு கூப்பிட்டுக்கோ என்றான். இனி விவாதிப்பது வீண் என்பதை அனிதா உணர்ந்தாள். அவள் அமைதியாக எழுந்து பாத்திரங்களை சுத்தம் செய்துவிட்டு சென்றாள். அன்று இரவு அவளால் தூங்க முடியவில்லை. விக்னேஷ் ஒன்றும் நடக்காதது போல ஆழ்ந்து தூங்கி குரட்டை விட்டு கொண்டிருந்தான். மறுநாள் காலை உணவின் போது இருவரும் பேசவில்லை. அன்று மாலை விக்னேஷ் வீட்டிற்கு வந்தபோது அவனிடமிருந்து லேசான மதுபான வாசனை வந்தது. அவன் மன்னிப்பு கேட்கவில்லை. சோஃபாவில் அமர்ந்து கொண்டு அனிதாவிடம் ஒரு புதிய கோரிக்கையை வைத்தான். உனக்கு இந்த வாரம் வர்ற தீபாவளி போனஸ் பணத்தை என்கிட்ட கொடுத்துடு. தீபாவளி ஷாப்பிங் மற்றும் மற்ற செலவுகளை நான் பார்த்து கொள்கிறேன். அனிதா சற்றென்று டிவியை அணைத்து விட்டு திரும்பினாள். என் போனஸ் பணத்தை நான் ஏன் உங்ககிட்ட கொடுக்கணும்? இது நான் ஓவர் டைம் வேலை செஞ்சு சம்பாதிச்ச பணம். விக்னேஷின் குரலில் எரிச்சல் மேலோங்கியது. உன் பணம் இந்த வீட்டு பணம் இல்லையா? நான் உன் புருஷன். என் குடும்பத்தை கவனிச்சுக்கிறது உன் பொறுப்பு. சொந்தக்காரங்க முன்னாடி என்ன ஒரு தகுதியற்றவன்னு எல்லோரும் சிரிக்கணுமா? அனிதா கசப்புடன் சிரித்தாள். விக்னேஷ், என்னை ஏமாத்தாதீங்க. நீங்கள் இந்த பணத்தை நல்ல தீபாவளிக்காக கேட்கல. சொந்தக்காரங்க முன்னாடி உங்கள் கௌரவத்தை காட்டவும், பணத்தை வாரி இறைச்சி நீங்கள் பெரிய ஆளுன்னு காட்டிக்கவும் கேட்குறீங்க. ஆனால் என்னை பற்றி நீங்கள் யோசித்ததே இல்லை. எனக்கும் சுயமரியாதை இருக்கு. வார்த்தைகள் தடித்தன. கோபம் விக்னேஷை குருடாக்கியது. அவன் திடீரென எழுந்து அனிதாவின் முகத்திற்கு நேராக விரலை நீட்டி கத்தினான். அனிதா, உன் எல்லையோடு இரு. ஒரு மனைவியா உனக்கு உன் இடம் தெரிஞ்சிருக்கணும். உனக்கு இஷ்டம் இல்லைனா இதை செய்ய வேற ஆள் ரெடியாக இருக்காங்க. இந்த வார்த்தை அனிதாவின் பொறுமையை உடைத்தது. சரி, அப்போ போய் வேற ஆளையே யாராவது தேடிக்கங்க. என்னால் இனி இந்த அடிமைத்தனத்தை செய்ய முடியாது. பலார் என்ற சத்தம் அந்த அறையில் எதிரொலித்தது. விக்னேஷ் தன் நிதானத்தை இழந்து அனிதாவின் முகத்தில் பலமாக அறைந்தான். அவளது கன்னம் எரிய தொடங்கியது. அந்த அறைதல் அவளது தோளில் மட்டும் விழவில்லை. அவளது சுயமரியாதை மற்றும் இந்த திருமணத்தின் மீது விழுந்த மரண அடி. விக்னேஷ் ஒரு கணம் திடுக்கிட்டாலும் தன் ஆண் திமிரில், நீதான் என்னை இப்படி செய்ய வச்ச என்று முணுமுணுத்து விட்டு பெட்ரூமுக்குள் சென்று கதவை மூடினான். அனிதா அங்கேயே நின்றிருந்தாள். அவள் அளவில்லை. ஒரு சொட்டு கண்ணீரும் சிந்தவில்லை. அவளது இதயத்தில் ஒரு தெளிவு பிறந்தது. அவளது அடுத்த கட்ட அதிரடி ஆட்டம் அங்கிருந்துதான் தொடங்கியது. விக்னேஷ் அறைந்த அந்த ஒரே ஒரு அறைதல் அனிதாவின் இதயத்தில் இருந்த எல்லா பாசத்தையும் பலவீனத்தையும் சுட்டெரித்து விட்டது. அங்கே ஒரு குளிர்ந்த மௌனம் மட்டுமே எஞ்சியிருந்தது. மறுநாள் காலை அவள் வழக்கம் போல சீக்கிரமாகவே எழுந்தாள். ஆனால் சமையல் செய்ய அல்ல. சோஃபாவில் அமர்ந்து அந்த வீட்டின் வெறுமையையும் தன் மீது விழுந்த அந்த அறைதலின் வலியையும் வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள். விக்னேஷ் தூக்க கலக்கத்துடனும் நேற்று நடந்த சம்பவத்தின் லேசான குற்ற உணர்ச்சியுடனும் வெளியே வந்தான். அவள் சண்டை போடுவாள் என்று எதிர்பார்த்தான். ஆனால் அனிதா உணர்ச்சியற்ற குரலில் பேசினாள். நீங்கள் சொன்னது சரிதான்னு யோசித்தேன் விக்னேஷ். என் தீபாவளி போனஸ் பணத்தை பேங்கில் இருந்து எடுத்து உங்ககிட்ட கொடுத்து விடுகிறேன். குடும்பத்துக்காகத்தானே. நீங்கள் செலவுகளை பார்த்துக்கோங்க. விக்னேஷ் ஆச்சரியமடைந்தான். நேற்றிரவு கொடுத்த அறை வேலை செய்திருக்கிறது.
அவளுக்கு அவளது இடத்தை அது புரிய வைத்திருக்கிறது என்று அவனது ஆணகந்தை நினைத்தது. அவன் பாசமாக நடிப்பது போல் அருகில் வந்து, நீ இதை புரிஞ்சுக்கிட்டது சந்தோஷம் அனிதா. நானும் குடும்பத்தோட நல்லதுக்குத்தானே சொல்றேன். நீ ஆஃபீஸ் கிளம்பு, மற்றதை நான் அம்மா கிட்ட பேசிக்கிறேன் என்றான். அவளது இந்த அடிபணிதல் விக்னேஷின் வீழ்ச்சிக்கான தொடக்கம் என்பதை அவன் அறியவில்லை. அன்று மதியம் அனிதா ஒரு இயந்திரம் போல தன் ஆபீஸ் வேலையை பார்த்தாலும் அவளது மூளை அடுத்தடுத்த நகர்வுகளை திட்டமிட்டு கொண்டிருந்தது. லஞ்ச் பிரேக்கில் அவள் சாப்பிட போகவில்லை. நேராக வங்கிக்கு சென்றாள். தன் சம்பள கணக்கில் இருந்த 1,00,000 ரூபாய் போனஸ் பணத்தையும் கடந்த 5 வருடங்களாக ஃப்ரீலான்ஸ் வேலை செய்து விக்னேஷிற்கு தெரியாமல் சேமித்து வைத்திருந்த 3,00,000 ரூபாயையும் மொத்தமாக எடுத்தாள். அதை விக்னேஷ் காண முடியாத வகையில் தன் பெயரில் மட்டுமே இருந்த ஒரு புதிய வங்கி கணக்கில் மாற்றினாள். அந்த புதிய ஏடிஎம் கார்டு கையில் வாங்கிய போது தன் சுதந்திர வாழ்க்கையின் சாவி தன் கையில் கிடைத்தது போல் உணர்ந்தாள். மாலை தோழி காவியாவை ஒரு கஃபேவிற்கு வரவழைத்தாள். அனிதாவின் கன்னத்தில் இருந்த லேசான தழும்பை பார்த்த காவியா அதிர்ச்சி அடைந்தாள். அந்த பாவி உன் மேல கையை ஓங்கிட்டானா? இதை ஏன் அனிதா இன்னமும் சகிச்சுக்கிட்டு இருக்க? அனிதா தீர்க்கமாக தன் போனை நீட்டினாள். அதில் பாரிஸ் செல்வதற்கான அவள் புக் செய்து வைத்திருந்த ஒரு வழி விமான டிக்கெட்டின் ஸ்கிரீன்ஷாட் இருந்தது. தீபாவளிக்கு 2 நாட்களுக்கு முன்பே அந்த பயணம் திட்டமிடப்பட்டிருந்தது. காவியா, நான் கிளம்புகிறேன். என்னோட இந்த 5 வருட பொறுமைக்கு கிடைச்ச பரிசு இது. எனக்கு அங்கே வாழ தேவையான சேமிப்பு இருக்கு. பிரெஞ்சு மொழியும் தெரியும். நான் பார்த்துப்பேன். என் பெற்றோருக்கு எதுவும் தெரிய வேண்டாம். நீ மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோ என்றாள். அனிதாவின் கண்களில் இருந்த உறுதியை கண்டு காவியா அவளை பாராட்டினாள். வீட்டிற்கு வந்த அனிதா ஒரு நல்ல மருமகளைப் போலவும் மனைவியைப் போலவும் நடிக்க தொடங்கினாள். விக்னேஷிற்கு பிடித்த உணவுகளை சமைத்தாள். உறவினர்களை எப்படி உபசரிக்க வேண்டும் என்று பேசினாள். விக்னேஷ் பெருமிதத்துடன் தன் அம்மாவிடம், என் பொண்டாட்டி இப்போ ரொம்ப சமத்தாயிட்டா என்று போனில் வீராய்ப்பாய் பேசி கொண்டிருந்தான். அன்று இரவு அனிதா தன் துணிகளை அடுக்குவது போல அலமாரிக்கு பின்னால் மறைத்து வைத்திருந்த தன் பாஸ்போர்ட்டை எடுத்தாள். அதிலிருந்த அவளது பழைய புகைப்படத்தை பார்த்தபோது அவளுக்கு கல்லூரி கால நினைவுகள் வந்தன. விக்னேஷ் அன்று அவளது கையை பிடித்து, நான் வாழ்க்கையில் ஜெயிச்சதும் உன்னை பாரிஸ் கூட்டி போவேன், ஈஃபில் டவருக்கு முன்னாடி உனக்கு ப்ரொப்போஸ் பண்ணுவேன் என்று காதலோடு சொன்ன வார்த்தைகள் காதில் ஒலித்தன. அன்று கனவு கண்ட அந்த அனிதா இன்று இல்லை. அவளை மாற்றியது விக்னேஷின் கொடுமைதான். அவள் தன் உடைகளையும் முக்கிய ஆவணங்களையும் ஒரு சூட்கேஸில் ரகசியமாக அடுக்கினாள். தீபாவளிக்கு 2 நாட்களுக்கு முன்பு விக்னேஷின் ஒட்டுமொத்த சொந்தக்காரர்களும் பெட்டி படுக்கையுடன் சென்னை வீட்டிற்கு வந்து இறங்கினர். வீடு போர்க்களம் போல மாறியது. விக்னேஷின் அம்மா விமலா வந்தவுடனேயே வீட்டை பார்த்துவிட்டு, என்னடி வீடு இவ்வளவு குப்பையா இருக்கு, இந்த காலத்து பெண்களுக்கு சோம்பேறித்தனம் ஜாஸ்தி என்று நக்கல் அடித்தார். அனிதா எதற்கும் பதில் பேசாமல் போலி புன்னகையுடன் அனைவருக்கும் காஃபி பலகாரங்களை கொடுத்து உபசரித்தாள். அவளது நாத்தனார் சாலினி வந்த வேகத்தில் அவர்களது பெட்ரூமிற்குள் நுழைந்து அனிதாவின் ட்ரெஸ்ஸிங் டேபிளை நோண்டினாள். அனிதா தன் சொந்த பணத்தில் ஆசையாக வாங்கி வைத்திருந்த விலை உயர்ந்த ஸ்கிரீன் கேர் கிரீமுகளை எடுத்து தன் முகத்தில் முழுவதும் பூசிக்கொண்டாள். அனிதா அதை தடுத்தபோது சாலினி அலட்சியமாக, ஒரு கிரீமுக்கு போய் இவ்வளவு கஞ்சத்தனம் பண்ணுறீங்க அண்ணி? என் அண்ணன் எவ்வளவு சம்பாதிக்கிறான்? நீங்கள் என் அண்ணன் காசில் தானே சுகமாக இருக்கீங்க என்றாள். அங்கு வந்த விக்னேஷும், ஆமா அனிதா, சின்னத்தனமாக நடக்காது. அவள் என் தங்கச்சி, நாம் எல்லாம் ஒரே குடும்பம் தானே என்று தங்கச்சிக்கு வக்காலத்து வாங்கினான். அனிதா மௌனமாக சமையலறைக்குள் சென்றாள். 20 பேருக்கு தனித்தனியாக சமைத்து அவளது முதுகு பீய்ந்தது. வெளியில் உள்ளவர்கள் சோஃபாவில் அமர்ந்து கொண்டு அவளை பற்றி புறம் பேசி கொண்டிருந்தனர். அன்று மாலை விக்னேஷின் அம்மா அடுத்த கட்டளையை போட்டார். அனிதா, இன்னைக்கு ராத்திரி நானும் உங்கள் மாமாவும் இந்த பெட்ரூமில் படுத்துக்கிறோம். எங்களுக்கு தரையில் படுத்தா முதுகு வலிக்கும். நீங்களும் விக்னேஷும் அந்த சின்ன ஸ்டடி ரூமில் படுத்துக்கோங்க. அந்த வீடு அனிதாவின் பெயரிலும் இருந்தது. ஆனால் அவளுக்கு அங்கே எந்த உரிமையும் இல்லை என்பது அவளுக்கு புரிந்தது. மாலை 4 மணி இருக்கும். எல்லோரும் களைப்பில் தூங்கிக் கொண்டிருந்தனர். அனிதா ஒரு கோட்டை மாட்டிக்கொண்டு கையில் தன் அடையாள அட்டைகள், பாஸ்போர்ட் மற்றும் பணமடங்கிய கைப்பையை எடுத்துக்கொண்டாள். ஃபோனில் கேம் விளையாடி கொண்டிருந்த விக்னேஷிடம், நான் பக்கத்தில் இருக்கிற சூப்பர் மார்க்கெட் வரைக்கும் போயிட்டு வரேன். இத்தனை பேருக்கு தட்டு கிளாஸ் பத்தாது. யூஸ் அண்ட் த்ரோ தட்டு வாங்கி கொண்டு வருகிறேன் என்றாள். விக்னேஷ் நிமிர்ந்து கூட பார்க்காமல், சரி சீக்கிரம் வா. அம்மாவுக்கு நைட்டு பன்னீர் மோமோஸ் வேணுமாம். அதுக்கான பொருட்களையும் வாங்கி கொண்டு வா என்றான்.
அவனால் அனிதாவுக்கு இடப்பட்ட கடைசி கட்டளை அதுதான். அனிதா வீட்டை விட்டு வெளியேறினாள். லிஃப்ட் கதவு மூடப்பட்ட போது அவளது நெஞ்சிலிருந்த பாரமெல்லாம் இறங்கியது போல் இருந்தது. அவள் சூப்பர் மார்க்கெட் இருக்கும் வலது பக்கம் திரும்புவதற்கு பதிலாக இடது பக்கம் திரும்பி நேராக மெட்ரோ ஸ்டேஷனுக்கு சென்றாள். மாலை 5:30 மணிக்கு அனிதா சென்னை விமான நிலையத்தின் வெயிட்டிங் ஏரியாவில் அமர்ந்திருந்தாள். திரையில் பாரிஸ் VN 533 என்ற விமானத்தின் விவரம் காட்டியது. அவளது போன் அடித்தது. விக்னேஷின் மெசேஜ். பொருட்களெல்லாம் வாங்கியாச்சா? ஏன் இவ்வளவு லேட்? அம்மா கூப்பிடுறாங்க, சீக்கிரம் வா. அனிதா அதை பார்த்து சிரித்தாள். போனை அணைத்து சிம் கார்டை கலற்றி அங்கிருந்த குப்பை தொட்டியில் எறிந்தாள். விக்னேஷின் அனிதா அத்தோடு இறந்து போனாள். விமானம் விண்ணில் பாய்ந்தபோது ஜன்னல் வழியே சென்னையின் விளக்குகள் மெல்ல மெல்ல மறைவதை பார்த்தாள் அனிதா. அவளது கண்களில் கண்ணீர் வழிந்தது. ஆனால் அது வலியின் கண்ணீர் அல்ல, சுதந்திரத்தின் கண்ணீர். அவள் ஏர்ஹோஸ்டை அழைத்து பிரெஞ்சு மொழியில் எனக்கு ஒரு கிளாஸ் சாம்பைன் கிடைக்குமா என்று கேட்டாள். அந்த மதுவின் ஒவ்வொரு துளியும் அவளது காயங்களுக்கு மருந்தாக அமைந்தது. 12 மணி நேர பயணத்திற்கு பிறகு பாரிஸின் சார்லஸ் டி கோல் விமான நிலையத்தில் அனிதா இறங்கினாள். அங்கிருந்த குளிர்ந்த காற்று அவளுக்கு புதிய உத்வேகத்தை தந்தது. அவள் ஆன்லைனில் புக் செய்திருந்த ஒரு சிறிய ஹோட்டல் அறைக்கு சென்றாள். அறை சிறியதுதான் என்றாலும் அதன் பால்கனியிலிருந்து பாரிஸின் அழகிய வீதிகள் தெரிந்தன. குளித்துவிட்டு ஒரு சிறிய கஃபேவிற்கு சென்று தனக்கு பிடித்த உணவை நிதானமாக ஆர்டர் செய்து சாப்பிட்டாள். காலை 5 மணிக்கு எழுந்து கணவனுக்காகவும் அவனது குடும்பத்திற்காகவும் ஓட வேண்டிய அவசியம் அவளுக்கு இனி இல்லை. சாப்பிட்டு முடித்ததும் விமான நிலையத்தில் வாங்கிய புதிய சிம் கார்டை போனில் போட்டாள். வாட்ஸ்அப்பில் விக்னேஷிடமிருந்து 50 மேற்பட்ட மிஸ்டு கால்களும் 30க்கும் மேற்பட்ட மெசேஜ்களும் வந்திருந்தன. எங்கே இருக்க? எல்லோரும் சாப்பிட காத்துக்கிட்டு இருக்காங்க. அனிதா போனை எடுடி, ஒழுங்கா வரலன்னா அப்புறம் உனக்குத்தான் மரியாதை கெடும். அனிதா அமைதியாக ஒரு மெசேஜை டைப் செய்தாள். நான் பிரான்ஸில் இருக்கேன். தீபாவளி சாப்பாட்டுக்கு என் கௌரவத்தை பறிச்ச உங்கள் குடும்பத்துக்கிட்டேயே கேட்டுக்கோங்க. அடுத்த கணமே விக்னேஷ், அவனது அம்மா, நாத்தனார் என அந்த ஒட்டுமொத்த குடும்பத்தின் எண்களையும் பிளாக் செய்தாள். போனை மேஜை மீது வைத்துவிட்டு பாரிஸின் பனிப்பொழுவை ரசித்தபடி அவளது புதிய வாழ்க்கையின் முதல் அடியை எடுத்து வைத்தாள். அனிதா சென்னை வீட்டை விட்டு வெளியேறிய பிறகு அங்கு சூழ்நிலை மெல்ல மெல்ல நரகமாக மாறத் தொடங்கியது. இரவு உணவிற்காக எந்த ஏற்பாடும் இல்லை. அனிதாவையும் காணவில்லை. ஆரம்பத்தில் விக்னேஷிற்கு லேசான எரிச்சல் மட்டுமே வந்தது. தன் கவனத்தை ஈர்ப்பதற்காக அவள் வேண்டுமென்றே தாமதம் செய்கிறாள் என்று நினைத்து கொண்டு அவளுக்கு போன் செய்தான். ஆனால் மறுமுனையில் பெல் போய்கொண்டே இருந்தது. அருகில் அமர்ந்திருந்த அவனது அம்மா விமலா, இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு கொஞ்சம் கூட பொறுப்பில்லை. சின்ன ஜாமான் வாங்க போனவ இத்தனை மணி நேரமா வராம இருக்கா? குடும்பத்தில் இருக்கிற எல்லோரையும் பட்டினி போடணும்னு நினைக்கிறாளா என்று புலம்ப தொடங்கினார். நாத்தனார் சாலினியும் தன் பங்குக்கு, பாத்தீங்களா அண்ணா, நீங்கள் அவளை ரொம்ப தலைமையில தூக்கி வச்சு ஆடுனீங்க, அதுதான் இப்படி திமிராயிட்டா என்று விக்னேஷின் கோபத்தை தூண்டினாள். மணி 8 கடந்தபோது எல்லோரும் பசியில் கத்த தொடங்கினர். விக்னேஷ் தேட கிளம்பும் சமயத்தில் அவனது போன் ஒலித்தது. அனிதாவிடமிருந்து மெசேஜ் வந்திருந்தது. நான் பிரான்ஸில் இருக்கேன். தீபாவளி சாப்பாட்டுக்கு என் கௌரவத்தை பறிச்ச உங்கள் குடும்பத்துக்கிட்டேயே கேட்டுக்கோங்க. அந்த 11 வார்த்தைகள் அந்த லிவிங் ரூமில் வெடித்த அணுகுண்டு போல இருந்தன. விக்னேஷ் அதிர்ச்சியில் உறைந்து போனான். பிரான்ஸா? அவள் எப்படி அங்கே போனாள்? அவனது கோபம் எல்லை மீறியது. அவன் அவளுக்கு மீண்டும் போன் செய்ய முயன்றான். ஆனால் அவனது எண் பிளாக் செய்யப்பட்டிருந்தது. விமலா அந்த மெசேஜை படித்துவிட்டு, ஐயோ, அந்த பாவி நிஜமாவே ஓடிட்டா, எல்லா பணத்தையும் எடுத்துக்கிட்டு ஓடிட்டா. விக்னேஷ், உன்னால ஒரு பொம்பளையை கூட அடக்க முடியலையே, இப்போ இந்த ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் யார் சமைச்சு போடுவா என்று கத்தினார். அவருக்கு தன் மகனின் வாழ்க்கையை விட சமைக்க ஆள் இல்லை என்ற கவலைதான் அதிகமாக இருந்தது. உறவினர்கள் அனைவரும் விக்னேஷை வசைப்பாடத் தொடங்கினர். வாழ்க்கையில் முதல் முறையாக விக்னேஷ் தன்னை தனிமையாகவும் பலவீனமாகவும் உணர்ந்தான். தான் அடக்கி ஆள நினைத்த பெண் அவனது ஆணவத்தின் ஆணி வேரையே அறுத்துவிட்டு சென்று விட்டாள். பாரிஸில் அனிதாவின் முதல் சில நாட்கள் மிகுந்த அமைதியுடன் கழிந்தன. ஆனால் விக்னேஷுடனான திருமண பந்தம் இன்னும் சட்டப்பூர்வமாக நீடிப்பதை அவள் உணர்ந்தாள். அதை உடைக்க தன் தோழி காவியாவை தொடர்பு கொண்டாள். ஃபோன் எடுத்த காவியா, அனிதா, அங்கே விக்னேஷ் குடும்பம் மொத்தமும் அவமானப்பட்டு நடுத்தருவில் நிற்கிதுடி. சமைக்க ஆள் இல்லாமல் அவங்க அம்மா உன்னை திட்டிக்கிட்டே இருக்காங்க என்று ஊரில் நடந்தவற்றை சொன்னாள். அனிதா நிதானமாக, காவியா, அவங்க எக்கேட கெட்டு போகட்டும்.
எனக்கு சென்னையில் ஒரு நல்ல விவாகரத்து வழக்கறிஞரை ஏற்பாடு பண்ண முடியுமா? இந்த பந்தத்தை உடனே முடிக்கணும் என்றாள். காவியா உடனடியாக தன் உறவினர் மூலமாக சென்னையில் இருக்கும் ஒரு முன்னணி பெண் வழக்கறிஞரை அறிமுகப்படுத்தினாள். அந்த வழக்கறிஞருடன் அனிதா வீடியோ காலில் பேசினாள். கடந்த 5 வருடங்களாக தான் அனுபவித்த மன உளைச்சல்களையும் விக்னேஷ் தன்னை அறைந்ததையும் விவரித்தாள். அனைத்தையும் கேட்ட வழக்கறிஞர், அனிதா கவலைப்படாதீங்க, சட்டம் உங்க பக்கம் இருக்கு. விக்னேஷ் உங்களுக்கு அனுப்பிய மிரட்டல் மெசேஜ்கள், உங்களை வேலைக்காரி போல நடத்தியதற்கான ஆதாரங்களை சேகரியுங்கள். நாம் ஒருதலைபட்ச விவாகரத்துக்கு விண்ணப்பிக்கலாம் என்றார். அனிதா தன் பழைய மெசேஜ்கள், இமெயில்கள் அனைத்தையும் ஆதாரங்களாக திரட்டி வழக்கறிஞருக்கு அனுப்பினாள். 2 நாட்களில் விவாகரத்து மனு தயாரானது. அனிதா பாரிஸில் இருந்தபடியே அந்த மனுவில் தன் கையெழுத்திட்டு கொரியர் மூலம் சென்னைக்கு அனுப்பினாள். அடுத்த நாள் காலை விக்னேஷிற்கு நீதிமன்ற சம்மன் அனுப்பப்படும் என்ற இமெயில் வழக்கறிஞரிடமிருந்து அனிதாவுக்கு வந்தது. அவளது சட்ட போராட்டம் தொடங்கிவிட்டது. பாரிஸின் பரபரப்பிலிருந்து விலகி தன் மனதை அமைதிப்படுத்த அனிதா தெற்கு பிரான்சில் உள்ள ஒரு அழகான கிராமப்புற பகுதிக்கு சென்றாள். அங்கே ஒரு சிறிய அறையை வாடகைக்கு எடுத்து தங்கினாள். அங்குள்ள ஒரு சிறிய நிறுவனத்தில் பிரெஞ்சு ஃபேக்டரி மற்றும் கேக் தயாரிக்கும் குறுகிய கால பயிற்சியில் சேர்ந்தாள். சமையல் கலை அவளுக்கு எப்போதுமே பிடிக்கும். ஆனால் விக்னேஷின் வீட்டில் அது அவளுக்கு அடிமைத்தனமாக இருந்தது. இங்கோ அது அவளது கலையாக மாறியது. முட்டையை எப்படி அடிப்பது, மாவை எப்படி பக்குவப்படுத்துவது என்று கற்றுக்கொள்ளும் போது அவளது மனக்காயங்கள் மெல்ல ஆறின. அந்த பயிற்சி வகுப்பின் பயிற்சியாளர் பெயர் ரேயான். 30களில் இருந்த அவன் பிரெஞ்சு இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவன். விக்னேஷின் அரக்கத்தனமான குணத்திற்கு நேர்மாறாக ரேயான் மிகவும் பொறுமையானவனாகவும் கனிவானவனாகவும் இருந்தான். அவன் மாணவர்களிடம் ஒருபோதும் கத்துவதில்லை. அனிதாவின் திறமையையும் உணவுகளின் சுவையை அவள் கையாளும் விதத்தையும் அவன் விரைவில் கண்டறிந்தான். ஒரு நாள் லெமன் ஆர்ட் செய்யும்போது அனிதாவுக்கு மாவை வடிவமைப்பதில் சிரமம் ஏற்பட்டது. ரயான் அவள் அருகே வந்து அவளது கைகளை பற்றி எப்படி செய்ய வேண்டும் என்று மென்மையாக கற்றுக் கொடுத்தான். இதை கடினமாக கையாளக்கூடாது அனிதா, மிகவும் மென்மையாக செய்ய வேண்டும் என்றான். அவனது கைகளில் வெதுவெதுப்பும் அவனது கனிவான பார்வையும் அனிதாவின் இதயத்தில் ஒரு புதிய சிலிர்ப்பை ஏற்படுத்தியது. பயிற்சியின் இறுதி நாளில் ஒவ்வொரு மாணவரும் தங்களின் சொந்த தயாரிப்பு ஒன்றை செய்ய வேண்டும் என்று ரேயான் கூறினார். அனிதா பிரெஞ்சு முறையையும் இந்திய தாமரையின் நறுமணத்தையும் கலந்து ஒரு பிரத்யோக கேக் செய்தாள். அதற்கு அமைதியான ஏரி என்று பெயரிட்டாள். அதன் மேல் வெள்ளை சாக்கிலேட்டாலான ஒரு அழகான தாமரை மலர்ந்திருந்தது. ரேயான் அதன் முதல் துண்டை சுவைத்தபோது அவனது கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தன. அந்த சுவையின் கலவை அற்புதம் என்று பாராட்டினான். அவன் அனிதாவை பார்த்து, உங்களுக்குள் ஒரு அபாரமான திறமை உள்ளது அனிதா, அதை எப்பொழுதும் வீணடித்து விடாதீர்கள் என்றான். அந்த வார்த்தைகள் அனிதாவின் திறமைக்கு கிடைத்த மிகப்பெரிய அங்கீகாரமாக இருந்தது. அவள் தன் போனை ஆன் செய்தபோது விக்னேஷிடமிருந்து நீதிமன்ற சம்மன் கிடைத்த அதிர்ச்சியில் வந்த குறுஞ்செய்திகள் குவிந்திருந்தன. நீ கோர்ட் வரைக்கும் போவியா? உன்னை நான் சும்மா விட மாட்டேன். அனிதா அந்த மெசேஜ்களை பார்த்து புன்னகைத்தாள். அவளது மனதில் இப்போது எந்த பயமும் இல்லை. விக்னேஷ், அவனது குடும்பம் என்ற அந்த இருண்ட குண்டிலிருந்து அவள் முற்றிலும் விடுபட்டு தன் சொந்த சிறகுகளால் வானில் பறக்க தொடங்கிவிட்டாள். அனிதாவின் புதிய வாழ்க்கை அவளது சுயமரியாதையுடனும் புன்னகையுடனும் பாரிஸின் மண்ணில் கம்பீரமாக தொடங்கியது. ஒரு திங்கட்கிழமை காலை விக்னேஷிற்கு நீதிமன்றத்திலிருந்து ஒரு மஞ்சள் நிற கவர் வந்தது. அதில் குடும்ப நீதிமன்றம் சென்னை என்று அச்சிடப்பட்டிருப்பதை பார்த்ததும் அவனது முகம் வெளுத்து போனது. நடுங்கும் கைகளால் அதை பிரித்து படித்தான். அது அனிதா அனுப்பிய ஒருதலைபட்ச விவாகரத்து நோட்டீஸ். அதிர்ச்சியும் அவமானமும் விக்னேஷின் கோபத்தை உச்சிக்கு கொண்டு சென்றது. நான் கொடுத்த வசதியான வாழ்க்கையை அனுபவித்துவிட்டு இப்பொழுது என் முதுகில் குத்துகிறாளா என்று கத்தியபடி வீட்டிற்குள் ஓடினான். அங்கே இன்னும் முகாமிட்டிருந்த தன் அம்மாவிடமும் தங்கையிடமும் அந்த பேப்பரை வீசினான். பாருங்கம்மா, உங்க அருமை மருமகள் என்னை கோர்ட்டுக்கு இழுக்கிறா. விமலா அந்த நோட்டீஸை பறித்து படித்துவிட்டு, என்ன ஒரு திமிர் பிடித்தவள், இந்த வீட்டில் சகல வசதியோடு வாழ்ந்துட்டு இப்போ நம்ம சொத்தையும் பறிக்க பார்க்கிறாளா விக்னேஷ், அவளை சும்மா விடாதே என்று கத்தினார். சாலினியும், ஆமாண்ணா, வீட்டை விட்டு ஓடினவளுக்கு சொத்துல என்ன உரிமை இருக்கு, நான் அவன் மேலே கேஸ் போடணும் என்று தீயை மூட்டினாள்.
விக்னேஷ் தன் கௌரவத்தை மீட்டெடுக்க ஒரு தந்திரமான வழக்கறிஞரை சந்தித்தான். விக்னேஷ் சொன்ன பொய்க் கதைகளை கேட்டுவிட்டு அந்த வழக்கறிஞர் ஒரு மோசமான திட்டத்தை கொடுத்தார். விக்னேஷ், கவலைப்படாதீங்க. குடும்பத்தை கைவிட்டுட்டு ஓடுனதுக்காக அனிதா மேல நாம ஒரு கேஸ் போடுவோம். முதல்ல உங்க 2 பேரோட கூட்டு வங்கி கணக்கை முடக்கலாம். வெளிநாட்டுல காசு இல்லாம அவ தவிக்கும் போது தானா இறங்கி வந்து உங்க காலில் விழுவா என்றார். விக்னேஷும் அனிதா பாரிஸில் காசில்லாமல் அழுது கொண்டு மன்னிப்பு கேட்பது போல் கற்பனை செய்து மகிழ்ச்சியுடன் அந்த பேப்பர்களில் கையெழுத்திட்டான். தெற்கு பிரான்சின் அழகான சூரியகாந்தி தோட்டத்தில் தோழர்களுடன் பிக்னிக் சென்று கொண்டிருந்த அனிதாவிற்கு சென்னையில் தன் கணவன் தனக்கு எதிராக பின்னும் சதிவலை பற்றி எதுவும் தெரியாது. ஆனால் அன்று மாலை அவளது வழக்கறிஞர் அவளை தொடர்பு கொண்டார். அனிதா, விக்னேஷ் உங்கள் மீது கேஸ் போட்டிருக்கிறார். அதோடு நீதிமன்றம் மூலமாக உங்கள் கூட்டு வங்கி கணக்கையும் முடக்கி இருக்கின்றான். உங்களை நிதி உதவி இல்லாமல் முடக்கி தன் நிபந்தனைகளுக்கு பணிய வைக்க பார்க்கிறான் என்றார். அனிதா பயப்படாமல் லேசாக புன்னகைத்தாள். அவளது ஒட்டுமொத்த சேமிப்பும் விக்னேஷிற்கு தெரியாத தனிப்பட்ட வங்கி கணக்கில் பாதுகாப்பாக இருந்தது. அவன் இவ்வளவு கேவலமாக இறங்குவான்னு எனக்கு தெரியும் மேடம். இனி அவன்கிட்ட நான் எந்த இரக்கமும் காட்டப் போறதில்லை. நாம இப்போ அடுத்த கட்ட அதிரடியை தொடங்கலாம். கட்டான பட்டம் எதுன்னு அவனுக்கு புரிய வைக்கிறேன் என்று தீர்க்கமாக கூறினாள். அனிதாவிடம் ஒரு ரகசிய திட்டம் இருந்தது. விக்னேஷ் தன் ஆபீஸில் ப்ராஜெக்ட் மேனேஜர் பதவியை தவறாக பயன்படுத்தி கம்பெனி பணத்தை கையாடல் செய்து தன் சொந்த ஊர் வீட்டிற்கு பணம் அனுப்பியதை அனிதா கவனித்திருந்தாள். 2 வருடங்களுக்கு முன்பு ஊரில் கோவில் கட்ட 3 லட்சமும், கடந்த வருடம் அவனது பெரியப்பா மகனுக்கு வீடு வாங்க 5 லட்சமும் கொடுத்திருந்தான். விக்னேஷின் மடிக்கணினி மற்றும் இமெயில் பாஸ்வேர்டு இன்னும் அவளது பிறந்த நாளாகவே இருக்கும் என்பதை அனிதா ஊகித்தாள். அவளது வேண்டுகோளின்படி தோழி காவியாவும் ஒரு ஐடி நிபுணரும் இணைந்து விக்னேஷின் அதிகாரப்பூர்வ இமெயில்களை சட்டப்பூர்வமாக ஆராய்ந்தனர். 2 நாட்களில் அனிதாவின் கைக்கு ஒரு பெரிய ஃபைல் வந்தது. அதில் விக்னேஷின் போலி பில்கள் தயாரித்து தன் அப்பாவின் கணக்கிற்கு பண பரிமாற்றம் செய்ததற்கான அத்தனை ஆதாரங்களும் அச்சு அசலாக இருந்தன. இது விக்னேஷை சிறைக்கு அனுப்பக்கூடிய ஒரு பெரிய குற்றச்சாட்டு. அனிதாவின் வழக்கறிஞர் விக்னேஷின் வழக்கறிஞரை அவசர பேச்சுவார்த்தைக்கு அழைத்தார். விக்னேஷின் வழக்கறிஞர் வழக்கம் போல திமிராக அமர்ந்திருந்த போது அனிதாவின் வழக்கறிஞர் அந்த ஆதாரங்கள் அடங்கிய ஃபைலை மேஜை மீது வைத்தார். மிஸ்டர் தர்மா, சொத்து பிரிவினை பற்றி பேசுவதற்கு முன்னால் இதை கொஞ்சம் பாருங்கள். உங்கள் கிளையண்ட் விக்னேஷ் கடந்த 2 வருடங்களாக கம்பெனி பணத்தை கொள்ளையடித்ததற்கான ஆதாரங்கள் இவை. இதை நாங்கள் கோர்ட்டில் சமர்ப்பித்தால் விவாகரத்து வழக்கில் விக்னேஷ் தோற்பது மட்டுமல்ல, நேராக ஜெயிலுக்குத்தான் போக வேண்டும் என்றார். அதிர்ச்சியடைந்த தர்மா உடனடியாக விக்னேஷிற்கு ஃபோன் செய்து, நாம் பெரிய ஆபத்தில் இருக்கிறோம் விக்னேஷ். அனிதா சாதாரண ஆள் இல்லை. அவளிடம் நீங்கள் கையாடல் செய்ததற்கான அத்தனை ஆதாரங்களும் இருக்கிறது. ஜெயிலுக்கு போகக்கூட வாய்ப்பு உள்ளது என்றார். அதை கேட்ட விக்னேஷின் கையில் இருந்த போன் கீழே விழுந்து நொறுங்கியது. அவனுக்கு உடல் நடுங்கி வியர்க்க தொடங்கியது. கூட்டு வங்கி கணக்கை முடக்கி அனிதாவை அழிக்க நினைத்த அவனது பேராசையே அவனுக்கு கல்லறையை தோண்டிவிட்டது. அடுத்த 1 மணி நேரத்தில் விக்னேஷின் வழக்கறிஞர் அனிதாவின் வழக்கறிஞரை தொடர்பு கொண்டு, நாங்கள் எங்கள் வழக்குகளை திரும்ப பெறுகிறோம். எந்த சொத்தும் எங்களுக்கு வேண்டாம். அனிதாவிடம் சொல்லி இந்த ஆதாரங்களை வெளியில் விடாமல் ரகசியமாக வைக்கச் சொல்லுங்கள். நாங்கள் நிபந்தனையற்ற விவாகரத்திற்கு சம்மதிக்கிறோம் என்று கெஞ்சினார். ஆட்டம் முற்றிலும் தலைகீழாக மாறியது. விக்னேஷ் நிபந்தனையின்றி சரணடைந்த செய்தியை கேட்டபோது அனிதா பிரான்சில் லாவெண்டர் தோட்டத்தின் நடுவே நின்றிருந்தாள். பூக்களின் வாசம் அவளது நெஞ்சை நிறைத்தது. அவள் தன் வழக்கறிஞரிடம், மிக்க நன்றி மேடம். விவாகரத்து நடைமுறைகளை சீக்கிரம் முடியுங்கள். இந்த ஆதாரங்கள் வெளியில் காட்டி விக்னேஷை அழிக்க வேண்டும் என்பது என் நோக்கமல்ல. அவனது பெயர் என் வாழ்க்கையிலிருந்து விலகினால் போதும் என்றார். அனிதாவின் இந்த பெருந்தன்மை அவளது உண்மையான வெற்றியை, அதாவது அவளது சுதந்திரத்தை காட்டியது. இனி அனிதாவின் முழு கவனமும் அவளது பேஸ்ட்ரி பயிற்சியின் இறுதிப் போட்டியை நோக்கியே இருந்தது. அவள் வழக்கமான கேக்குகளை செய்ய விரும்பவில்லை. தன் வாழ்க்கை பயணத்தை சொல்லும் ஒரு புதுமையான ஸ்வீட்டை செய்ய நினைத்தாள். லாவெண்டர், தேன் மற்றும் மேக்ரோன் என்ற புதிய கலவையை உருவாக்கினாள். அதன் லேசான ஊதா நிறம் அவளுக்கு அமைதியை தந்த பிரான்ஸ் லாவெண்டர் தோட்டங்களை குறித்தது. அவளது பயிற்சியாளர் ரேயான் அவளது உழைப்பை பார்த்து, தொலைவுகளை கண்டு பயப்படாதே அனிதா. சமையலில் சில தவறுகள் அற்புதமான புதிய சுவைகளை கண்டுபிடிப்பதற்கு காரணமாக அமையும் என்று அவளுக்கு பக்கபலமாக நின்றார்.
இறுதியாக அந்த பரீட்சை நாளும் வந்தது. உலகெங்கிலும் இருந்து வந்திருந்த 20க்கும் மேற்பட்ட சிறந்த மாணவர்கள் தங்களின் படைப்புகளுடன் தயாராக இருந்தனர். நடுவர் குழுவில் பிரான்சின் முன்னணி தலைமை சமையல் கலைஞர்கள் அமர்ந்திருந்தனர். அனிதா தன் லாவெண்டர் மேக்ரோன் தட்டை நடுவர்களின் முன்னால் கொண்டு சென்றாள். அவளது இதயம் வேகமாக துடித்தது. ஆனால் அது பயத்தினால் அல்ல, ஒரு கலைஞனின் நெகிழ்ச்சியால். வெள்ளை தட்டில் அந்த ஊதா நிற மேக்ரோன்கள் விலைமதிப்பற்ற இரத்தின கற்கள் போல மின்னின. முக்கிய நடுவரான ஒரு பிரெஞ்சு செஃப் ஒரு மேக்ரோனை எடுத்து உற்று நோக்கிவிட்டு தன் வாயில் போட்டுக்கொண்டார். அந்த அறையே நிசப்தமானது. அவர் தன் கண்களை மூடி அதன் சுவையை மெதுவாக ரசித்தார். அடுத்த கணம் அவரது முகத்தில் ஒரு திருப்தியான புன்னகை மலர்ந்தது. அவர் தன் தலையை அசைத்து மற்ற நடுவர்களிடம், அற்புதம், இதன் வெளிப்பகுதி கிறிஸ்பியாகவும் உள்பகுதி மிக மென்மையாகவும் இருக்கிறது. லாவெண்டர் மற்றும் தேனின் கலவை அசாத்தியமான சுவையை தருகிறது. இது வெறும் உணவு அல்ல, ஒரு பெண்ணின் காவியம் என்று பாராட்டினார். அனிதா நிமிர்ந்து நின்று புன்னகைத்தாள். அவள் போட்டியில் வென்றது மட்டுமின்றி உலக அரங்கில் தன் சுயமரியாதையையும் அடையாளத்தையும் நிலைநாட்டிவிட்டாள். அவளது பின்னால் நின்ற ரேயானின் கண்களில் அவளுக்கான பெருமையும் புதிய காதலின் துளிர்விடலும் தெரிந்தது. விக்னேஷின் கைவிலங்கிலிருந்து விடுபட்ட அனிதா தன் திறமையால் பாரிஸ் மண்ணில் ஒரு புதிய சாம்ராஜ்யத்தை நோக்கி தன் சிறகுகளை விரித்து பறந்தாள். அனிதா அனுப்பிய கையாடல் ஆதாரங்கள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படாமல் ரகசியமாக வைக்கப்பட்டாலும் எப்படியோ இந்த தகவல் விக்னேஷின் நிறுவனத்திற்கு கசிந்தது. ஏற்கனவே அவனது மோசமான வேலை அணுகுமுறையால் அதிருப்தியில் இருந்த கம்பெனி நிர்வாகம் பண மோசடி புகாரை ஆதாரமாக கொண்டு விக்னேஷை வேலையிலிருந்து உடனடியாக நீக்கியது. 10 வருடங்களாக அவன் கஷ்டப்பட்டு கட்டியெழுப்பிய அவனது ஐடி தொழில் வாழ்க்கை ஒரே வாரத்தில் தரைமட்டமானது. இதை அறிந்து அவனது அம்மா விமலாவும் தங்கை சாலினியும் 180 டிகிரி மாறினார்கள். எல்லாவற்றையும் இழந்துவிட்டு நடுத்தருவில் நிற்கிறியே, உன்னால் அந்த பொண்ணோட சொத்தையும் பிடுங்க முடியல, இப்போ கம்பெனி பணத்தையும் திருடிட்டு வந்து அவமானப்படுத்துறியே என்று விமலா விக்னேஷை வசைபாடினார். அவமானம் தாங்காமல் உறவினர்கள் அனைவரும் விக்னேஷை விட்டு விலகினர். பணமும் கௌரவமும் இருந்தவரை மட்டுமே தன்னை அவர்கள் கொண்டாடினார்கள் என்ற கசப்பான உண்மையை விக்னேஷ் உணர்ந்தான். பண நெருக்கடி காரணமாக அவன் பெருமையாக ஓட்டிய காரையும் பிராண்டட் பொருட்களையும் விற்க வேண்டியதாயிற்று. குடிப்பழக்கத்திற்கு அடிமையாகி தாடி கூட எடுக்காமல் அந்த பாலடைந்த சென்னை பிளாட்டில் அவன் முடங்கி கிடந்தான். ஒரு நாள் சோசியல் மீடியாவில் காவியா பகிர்ந்திருந்த அனிதாவின் புகைப்படத்தை பார்த்தான். பிரான்சில் அவள் தங்கப்பதக்கத்துடன் முகத்தில் அசாத்தியமான புன்னகையோடு தேவதை போல் நின்றிருந்தாள். அவளது அந்த சுதந்திரமான புன்னகை விக்னேஷின் நெஞ்சில் ஈட்டியாக பாய்ந்தது. கோபத்தில் அவன் தன் போனை சுவற்றில் அடித்து நொறுக்கினான். அவனது அகங்காரத்தைப் போலவே அந்த போனும் சிதறியது. அனிதா பாரிஸின் புகழ்பெற்ற லே ஜார்டின் ஹோட்டலில் தன் 3 மாத இன்டர்ன்ஷிப்பை தொடங்கினாள். ஆனால் நிஜ உலக சமையலறை அவளுக்கு பூப்பாதையாக இல்லை. தலைமைச் செஃப் மேத்யூ போட்டிகளில் அவளை பாராட்டினாலும் சமையலறையில் அவர் ஒரு கடுமையான இராணுவ அதிகாரி போல மாறினார். அனிதாவுக்கு ஆரம்பத்தில் ஸ்ட்ராபெர்ரிகளை வெட்டுவது, பாத்திரங்களை கழுவுவது போன்ற சாதாரண வேலைகளே தரப்பட்டன. அவள் ஒரு சாம்பியன் என்பதை அங்கு யாரும் மதிக்கவில்லை. பூஜ்ஜியத்திலிருந்து தன் திறமையை நிரூபிக்க வேண்டியிருந்தது. ஆனால் அனிதா சோர்ந்து போகவில்லை. சமையலறையின் நுணுக்கங்களையும் நெருக்கடியான நேரங்களில் எப்படி அமைதியாக வேலை செய்வது என்பதையும் உற்று நோக்கி கற்றுக்கொண்டாள். அவளது கடின உழைப்பை கண்டு செஃப் மேத்யூ அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக முக்கியமான வேலைகளை கொடுக்க தொடங்கினார். புதிய சீசனுக்கான மெனுவை உருவாக்க செஃப் மேத்யூ தன் குழுவுக்கு சவால் விட்டார். எனக்கு வாடிக்கையாளர்களை ஆச்சரியப்படுத்தும் ஒரு புதிய சுவை வேண்டும் என்று கூறினார். மற்ற பிரெஞ்சு செஃப்கள் சாக்லேட் மற்றும் பழங்களுடன் போராடி கொண்டிருந்த போது அனிதாவின் மனதில் ஒரு புதுமையான யோசனை உதித்தது. பிரெஞ்சு நாட்டின் பாரம்பரிய மில்பயில் கேக் வகைகளோடு ஆசியாவின் புகழ்பெற்ற டிராகன்வெல் கிரீன் டீ சுவையை இணைக்க முடிவு செய்தாள். வெண்ணெய் மற்றும் கிரீமின் இனிப்பு சுவையோடு கிரீன் டீயின் லேசான கசப்பு சுவையை சமநிலைப்படுத்துவது மிக கடினமான காரியம். அவள் பல இரவுகள் தூங்காமல் இதற்காக பயிற்சி செய்தாள். சில நேரங்களில் ரேயானை தொடர்பு கொண்டு தன் சந்தேகங்களை கேட்டாள். ரேயான் அவளிடம், அனிதா, நீ தொழில்நுட்பத்தில் மிகவும் கவனம் செலுத்துகிறாய். அந்த ஸ்வீட்டின் ஆன்மாவை மறந்துவிட்டாய். அந்த கிரீன் டீயை குடிக்கும்போது உனக்கு என்ன உணர்வு வருகிறதோ அதை இந்த கேக்கிற்குள் கொண்டு வா என்றான்.
ரேயானின் வார்த்தைகள் அவளுக்கு புதிய பாதையை காட்டின. அந்த கிரீன் டீயின் கசப்பு அவளது கடந்த கால வழி, கிரீமின் இனிப்பு அவளது புதிய வாழ்க்கை. கசப்பும் இனிப்பும் கலந்ததுதானே வாழ்க்கை. அவள் உயர்தர டிராகன்வேல் தேயிலைகளை பொடியாக்கி பட்டர் கிரீமுடன் கலந்து ஒரு புதிய சுவையை உருவாக்கினாள். நடுவர்கள் முன்னிலையில் அனிதா தன் கேக்கை சமர்ப்பித்தாள். செப் மேத்யூ அதன் ஒரு துண்டை எடுத்து வாயில் வைத்தார். சமையலறையே நிசப்தமானது. அவர் மெதுவாக சுவைத்துவிட்டு அனிதாவின் கண்களை நேராக பார்த்து, அற்புதம் அனிதா, இது ஒரு அசாத்தியமான படைப்பு. கசப்பிற்கும் இனிப்பிற்கும் இடையே நீ கொண்டு வந்திருக்கும் இந்த சமநிலை மிகச் சிறப்பானது. லே ஜார்டனின் ஹோட்டலில் இந்த சீசனுக்கான முக்கிய மெனுவாக இதுதான் இருக்கும் என்று பாராட்டினார். மேலும் அவளை அந்த பிரிவின் தலைவராகவும் உயர்த்தினார். அனிதாவின் டிராகன்வெல் மில்பெயில் கேக் பாரிஸில் மிகப்பெரிய அளவில் பிரபலமானது. உணவு பத்திரிகையாளர்கள் அந்த புதுமையான ஆசிய பெண் செப்பை பற்றி பெருமையாக எழுதத் தொடங்கினர். அப்போது சென்னையில் இருந்த காஃபியா போன் செய்து, அனிதா விக்னேஷ் இப்போ முழுசா அழிஞ்சிட்டாண்டி, கம்பெனியிலிருந்து தூக்கிட்டாங்க, சொந்தக்காரங்க யாரும் மதிக்கல, இப்போ வயிற்று பிழைப்புக்காக நைட்டில் டாக்ஸி ஓட்டுறான்னு கேள்விப்பட்டேன். அவங்க அப்பா ஊரில் இருந்து வந்து அவனுக்கு நல்லா அர்ச்சனை பண்ணின அப்புறம்தான் உங்கள் அப்பா அம்மாவை தொந்தரவு பண்ணுறதை நிறுத்தினான் என்றாள். அனிதா அதை மிகவும் சாதாரணமாக கேட்டாள். அவளுக்குள் எந்த பழியும் இல்லை, மகிழ்ச்சியும் இல்லை. அவனது கர்ம வினை அவனுக்கு பலனை கொடுக்கிறது என்று நினைத்து, அவனை விடு காவியா, உன்னோட விசேஷம் என்ன என்று பேச்சை மாற்றினாள். சில நாட்களுக்கு பிறகு லே ஜார்டின் நிறுவனத்தின் உலகளாவிய உரிமையாளர் மிஸ்டர் டிபாண்ட் அனிதாவை தன் அறைக்கு அழைத்தார். அனிதா, நீங்கள் வெறும் செப்பு இல்லை, ஒரு சிறந்த கலைஞர். லே ஜார்டின் நிறுவனம் ஆசியாவில் தன் முதல் கிளையை இந்தியாவில், அதுவும் சென்னையில் தொடங்க திட்டமிட்டுள்ளது. அதற்கு நீங்கள் தான் எக்ஸிக்யூட்டிவ் ஹெட் செப் ஆக பொறுப்பேற்க வேண்டும் என்று ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை வழங்கினார். சென்னை என்ற வார்த்தை அனிதாவின் இதயத்தை ஒரு நிமிடம் கணக்கச் செய்தது. அது அவள் வலிகளை அனுபவித்த நரகம், கடந்த கால பேய்கள் வாழும் இடம். பாரிஸில் அவளுக்கு புகழும் அமைதியும் ரேயானின் அன்பும் இருந்தது. சென்னைக்கு திரும்பினால் ஒரு மிகப்பெரிய சகாப்தத்தை உருவாக்கலாம், பெற்றோருடன் இருக்கலாம், ஆனால் கடந்த காலத்தை எதிர்கொள்ள வேண்டுமே. அவள் சீன் நதிக்கரையில் ரேயானை சந்தித்து தனது குழப்பத்தை கூறினாள். ரேயான் அவளது கைகளை பற்றி கொண்டு, அனிதா, நீ எடுக்கும் எந்த முடிவிற்கும் நான் துணையாக இருப்பேன், பயப்படாதே. அன்றைய அனிதா வேறு, இன்றைய அனிதா வேறு. உன் திறமை உன் சொந்த மண்ணில் ஒளிர வேண்டும். சென்னை ஒன்றும் பாரிஸை விட்டு மிகவும் தூரத்தில் இல்லை. உன் பின்னாலேயே நானும் வரலாம் அல்லவா என்று தன் காதலையும் ஆதரவையும் வெளிப்படுத்தினான். அவளது பெற்றோரும் போனில், மகளே, நீ என்ன முடிவு எடுத்தாலும் நாங்கள் உன்னோடு இருக்கிறோம். உனக்கு இந்த வீடு எப்போதும் பாதுகாப்பான புகலிடமாக இருக்கும் என்று உருகினர். ரேயானும் காதலும் பெற்றோரின் பாசமும் அனிதாவிற்கு பதிலை கொடுத்தன. உண்மையான சுதந்திரம் என்பது பயந்து ஓடுவது அல்ல, நம்மை வீழ்த்திய அதே இடத்திற்கு திரும்பி சென்று நிமிர்ந்து நின்று துணிச்சலுடன் எதிர் நிற்பதுதான் என்பதை அவள் உணர்ந்தாள். அவள் சென்னைக்கு திரும்ப முடிவு செய்தாள், ஒரு அகதியாக அல்ல, தன் வாழ்க்கையை வென்ற ஒரு சாம்ராஜ்யத்தின் அரசியாக. மிஸ்டர் டியூபாண்டின் சவாலை ஏற்று 2 வருட பிரிவிற்கு பிறகு அனிதா சென்னைக்கு திரும்பினாள். இந்த முறை அவள் பயந்து ஓடிய பெண்ணாக வரவில்லை, தன் திறமையால் உலகையே வென்ற கம்பீரமான ஹெட்ஸப்பாக திரும்பினாள். சென்னை சர்வதேச விமான நிலையத்தின் வருகை நுழைவாயிலில் அனிதா தன் சாமான்களை தள்ளி கொண்டு வந்தபோது அவளது தோற்றம் முற்றிலும் மாறியிருந்தது. நிறுத்தியான கோட், கச்சிதமாக வெட்டப்பட்ட கூந்தல், முகத்தில் அசாத்தியமான தன்னம்பிக்கை என ஒரு புது பொலிவுடன் திகழ்ந்தாள். அங்கே அவளுக்காக ஒரு கையில் எழுதப்பட்ட பேனர் காத்திருந்தது. தலைமை செஃப் அனிதாவிற்கு வரவேற்பு. பேனருக்கு அருகில் அவளது பெற்றோர் மற்றும் தோழி காவியா நின்றிருந்தனர். அனிதாவை கண்டதும் அவளது அம்மா ஓடி வந்து அவளை கட்டி அணைத்து கொண்டு கண்ணீர் வடித்தார். அவளது அப்பாவின் கண்களும் கலங்கியிருந்தன. அவர் மகளின் முதுகை தட்டி தன் பாசத்தை வெளிப்படுத்தினார். நிகழ்ச்சியான தருணத்திற்கு பிறகு அனிதாவின் அம்மா அவளது கைகளை பற்றி, எங்களை மன்னிச்சிட அனிதா, அன்னைக்கு நாங்கள் உன்னை சகிச்சு போக சொல்லி இருக்கக்கூடாது, உன்னை அப்பவே அந்த நரகத்தில் இருந்து நாங்கள் மீட்டிருக்கணும் என்று உருகினர். பல வருடங்களாக அனிதாவின் நெஞ்சில் இருந்த தனிமையின் கடைசி வடுவும் அந்த பெற்றோரின் மன்னிப்பில் ஆறிப்போனது. காவியா தன் வணக்கமான குறும்புகளோடு, அங்கிள் ஆண்டி, உங்கள் மகள் இப்போ பெரிய செப், அழுது பாசமொழி பொழிஞ்சது போதும், முதல்ல அவகிட்ட ஒரு ஆட்டோகிராஃப் வாங்குங்க, அப்புறம் நல்ல விலைக்கு விற்கலாம் என்று சொல்லி அந்த பாரமான சூழலை சிரிப்பலையாக மாற்றினாள்.
அனிதாவின் பெற்றோர் அவளை பழைய நினைவுகள் நிறைந்த அந்த பழைய வீட்டிற்கு அழைத்துச் செல்லவில்லை. அவர்கள் தங்கள் சேமிப்பிலிருந்து ஒரு அமைதியான குடியிருப்பு பகுதியில் புதிய பிளாட் ஒன்றை வாங்கி அனிதாவிற்காக பூக்கள் நிறைந்த பால்கனியுடன் கூடிய அழகான அறையை தயார் செய்திருந்தனர். அன்றைய இரவு அனிதா தன் கைகளால் எளிய வீட்டு உணவை சமைத்தாள். எந்தவித குத்தல்களும் விசாரணைகளும் இல்லாத அந்த இரவு உணவில் பல வருடங்களுக்கு பிறகு அனிதா குடும்பம் என்ற வார்த்தையின் உண்மையான அர்த்தத்தை உணர்ந்தாள். 3 மாத கடின உழைப்பிற்கு பிறகு சென்னையின் மையப்பகுதியில் அமைந்த ஒரு பழங்கால பங்களாவில் அனிதாவின் கனவு இல்லமான லே ஜார்டின் ஹோட்டல் திறப்பு விழாவிற்கு தயாரானது. பிரெஞ்சு கலைநயமும் இந்திய கலாச்சாரமும் கலந்த ஒரு கலைக்கூடமாக அனிதா அதை வடிவமைத்திருந்தாள். திறப்பு விழாவன்று வாடிக்கையாளர்கள் காலையிலிருந்தே நீண்ட வரிசையில் நின்றிருந்தனர். அனிதா வெள்ளை நிற செப் ஜாக்கெட்டில் கம்பீரமாக சமையலறையை வழிநடத்தினாள். அவள் இப்போது அடிமை பெண் அல்ல, தன் சாம்ராஜ்யத்தை ஆளும் அரசி. அவளது கைகளால் உருவான டிராகன்வெல் டி மில் பெயில் கேக் சென்னை மக்களின் நாவுகளை கொள்ளையடித்தது. அன்று மதியம் வாடிக்கையாளர்கள் கூட்டமாக இருந்த நேரத்தில் காவியா மெதுவாக வந்து, அனிதா, உன்னை பார்க்க ஒருத்தவங்க வந்திருக்காங்க, பார்த்தா அடையாளம் தெரியலை என்றாள். அனிதா வெளியே வந்து பார்த்தபோது அங்கே ஒரு பெண் நின்றிருந்தாள். ஆடம்பரமான மேக்கப்போ அலங்காரமோ இல்லாமல் மிகவும் சாதாரண உடையில் நின்றிருந்த அவளை அனிதாவால் அடையாளம் காண முடியவில்லை. உற்று பார்த்தபோது அவள் விக்னேஷின் தங்கை சாலினி. அனிதாவை கண்டதும் சாலினி தன் தலையை குனிந்து கொண்டு, அண்ணி, அனிதா அண்ணி என்று நடுங்கும் குரலில் அழைத்தாள். பழைய திமிரோ ஏளனமோ அவளிடம் இல்லை. அனிதா மிகவும் நிதானமாக அவளை பூந்தோட்டத்தின் ஒரு வெற்று மேஜைக்கு அழைத்துச் சென்று அமர வைத்தாள். சாலினி கண்களில் கண்ணீருடன், நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வந்திருக்கேன் அண்ணி. அண்ணனோட வீழ்ச்சிக்கு அப்புறம் எங்கள் குடும்பமே சிதறி போச்சு. இப்போதான் மற்றவங்களால் அவமானப்படுறது எவ்வளவு வலிக்கும்னு எனக்கு புரியுது. அன்னைக்கு நாங்கள் உங்களை எவ்வளவு கொடுமைப்படுத்தினோம்னு நினச்சா எனக்கே அசிங்கமாக இருக்கு. எங்களை மன்னிச்சிடுங்க என்று அழுது புலம்பினாள். அனிதா அவளது கதையை அமைதியாக கேட்டாள். அவளுக்குள் எந்த பழிவாங்கும் மகிழ்ச்சியும் இல்லை. அவள் சாலினியின் கண்களை நேராக பார்த்து, கடந்ததை மறந்துவிடு சாலினி. நான் இப்போ என் வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். கடந்த கால பாரத்தை நான் சுமக்க விரும்பல, நீயும் அதை சுமக்காதே என்று கனிவாக கூறினாள். பின்னர் சர்வரை அழைத்து, இந்த விருந்தினருக்கு ஒரு ரீபர்த் கேக் செட் கொடுங்கள், அதை என் பில்லில் சேர்த்து கொள்ளுங்கள் என்றாள். அந்த செட்டில் அனிதா உருவாக்கிய புகழ்பெற்ற கேக்குகளும் ஒரு கப் கோமோமில் டீயும் இருந்தன. அது அனிதாவின் புதிய பிறப்பின் அடையாளம். தன்னை அளவைத்தவர்களுக்கும் தன் கையால் இனிப்பு வழங்கி விடை கொடுத்த அனிதாவின் பெருந்தன்மையைக் கண்டு சாலினி நன்றியுடனும் வியப்புடனும் விடை பெற்றாள். ஹோட்டல் தொடங்கி 1 மாதமான நிலையில் அனிதாவிற்கு அவளது 10 வருட கல்லூரி நண்பர்களின் சந்திப்பு அழைப்பு வந்தது. முதலில் தயங்கியவளை காவியாதான் வற்புறுத்தி அழைத்துச் சென்றாள். விக்னேஷ் அந்த சந்திப்பிற்கு வரமாட்டான் என்பதை உறுதி செய்த பிறகே அனிதா சம்மதித்தாள். அனிதா ஒரு சாதாரண நீல நிற சில்க் புடவை மற்றும் எளிய முத்து மாலையுடன் அந்த ஆடம்பரமான ஹோட்டல் ஹாலுக்குள் நுழைந்தாள். அவளது எளிமையும் கம்பீரமும் அனைவரது கவனத்தையும் ஈர்த்தன. பாரிஸ் சாதனை, புதிய ஹோட்டல் என நண்பர்கள் அவளை சூழ்ந்து கொண்டு பாராட்டினர். அப்போது நண்பர்கள் சிலர் விக்னேஷை பற்றி பேசத் தொடங்கினர். விக்னேஷ் இப்போ முழுசா நடுத்தருவுக்கு வந்து விட்டான். வேலை போய் கடனாளியாகி சொந்தக்காரங்களாலேயும் கைவிடப்பட்டான். சில நாட்களுக்கு முன்னாடி அவன் ரோட்டோரமாக விளம்பர நோட்டீஸ் விநியோகம் செஞ்சதை நான் பார்த்தேன் என்றார் ஒரு நண்பர். ஆமாம், இப்போ கையில் காசு இல்லாமல் எல்லார்கிட்டையும் பிச்சை எடுக்காத குறையா கடன் கேட்டுக்கிட்டு இருக்கான் என்றார் மற்றொருவர். அனிதா இதையெல்லாம் அமைதியாக கேட்டுக்கொண்டே தன் ஒயின் கிளாஸை சுழற்றினாள். அவளது முகத்தில் எந்த உணர்ச்சியும் இல்லை. ஒரு தோழி அவளிடம், அனிதா, உன்னை அப்படி நடத்தினவன் இப்போ இந்த நிலைமையில் இருக்கான், உனக்கு சந்தோஷமாய் இல்லையா என்று கேட்டாள். அனிதா புன்னகைத்து, எங்கள் கதை எப்போவோ முடிஞ்சு போச்சு. இப்போ அவனோட வாழ்க்கையை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை. இன்னைக்கு நாம் சந்தோஷமாக இருக்க வந்திருக்கோம். வேறு நல்ல விஷயங்களை பற்றி பேசுவோம் என்று சாதுரியமாக பேச்சை மாற்றினாள். அவளது இந்த முதிர்ச்சியை கண்டு நண்பர்கள் வியந்தனர். விழாவின் முடிவில் அனிதா யாருக்கும் தெரியாமல் ஒட்டுமொத்தமாக கொண்டாட்டத்தின் பில்லையும் தானே செலுத்தி பெருந்தன்மையை காட்டினாள். பார்ட்டி முடிந்து வெளியே வந்தபோது இரவு காற்று குளிர்ந்திருந்தது. காவியா சற்றே அதிகமாக குடித்திருந்ததால் அவளை வீட்டிற்கு அனுப்ப அனிதா தன் போனில் ஒரு ரேபிடோ பைக் ரைடை புக் செய்து காத்திருந்தாள்.
சில நிமிடங்களில் ஒரு பழைய தேய்ந்து போன எலக்ட்ரிக் பைக் அவர்கள் முன்னால் வந்து நின்றது. பைக்கில் இருந்தவன் நீல நிற சீருடை அணிந்து ஹெல்மெட்டால் முகத்தை மூடியிருந்தான். வாடிக்கையாளரை உறுதி செய்ய அவன் தன் ஹெல்மெட்டை கண்ணாடியை உயர்த்திய போது அனிதாவும் அவனும் அதிர்ச்சியில் உறைந்து போயினர். அந்த விளக்குகளில் வெளிச்சத்தில் தெரிந்தது தாடி வளர்த்த, சோர்ந்து போன, அவமானத்தாலும் பயத்தாலும் சுருங்கிய விக்னேஷின் முகம். அவர்கள் இருவரும் இப்படி ஒரு சூழ்நிலையில் சந்திப்பார்கள் என்று எவருமே நினைத்திருக்கவில்லை. அந்த இடமே உறைந்து போனது போல் இருந்தது. விக்னேஷின் உதடுகள் நடுங்கின. அவன் ஏதோ சொல்ல முயன்றான், ஆனால் வார்த்தைகள் வரவில்லை. ஒரு காலத்தில் பெரிய ப்ராஜெக்ட் மேனேஜராக சொகுசு காரில் வலம் வந்தவன் என்று தன் முன்னாள் மனைவியின் முன்னால் ஒரு சாதாரண டெலிவரி பாயாக கையேந்தி நிற்கும் நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தான். அவமானம் தாங்காமல் பூமி பிளக்காத அதற்குள் மறைந்து கொள்ள மாட்டோமா என்று அவன் இயங்கினான். காவியா அவனை கேலி செய்ய வாயெடுத்தாள். ஆனால் அனிதா அவளது கையை பிடித்து தடுத்தாள். ஆரம்ப அதிர்ச்சி நீங்கிய அடுத்த கணமே அனிதா தன் இயல்பான அமைதிக்கு திரும்பினாள். அவளது கண்களில் விக்னேஷிற்கான கோபமோ, பழிவாங்கும் மகிழ்ச்சியோ அல்லது இரக்கமோ கூட இல்லை. முற்றிலும் அறிமுகமில்லாத ஒரு புதிய மனிதனை பார்ப்பது போல அவளது பார்வை வெற்று பார்வையாக இருந்தது. அவள் காவியாவின் பக்கம் திரும்பி, காவியா, நம்ம கார்ல போகலாம் வா என்று மிக சாதாரணமாக கூறினாள். விக்னேஷை ஒரு மனிதனாக கூட மதிக்காமல் அவனை கடந்து காவியாவின் கைகளை பற்றி கொண்டு அனிதா முன்னால் நடந்து சென்றாள். அந்த நியான் வெளிச்சத்தில் விக்னேஷ் அங்கே தனியாக ஒற்றற்று நின்றான். அனிதாவின் அந்த மௌனமும் அவனை கண்டுகொள்ளாமல் சென்ற அந்த அலட்சியமும் அவனுக்கு 1000 மசவுகளை விட பெரிய அவமானமாக இருந்தது. அவர்கள் இருவருக்குமான இடைவெளி இனி எப்போதும் நிரப்ப முடியாத அளவிற்கு உயர்ந்து விட்டது என்பதை அவன் உணர்ந்தான். அனிதாவின் வாழ்க்கையில் ஒரு டெலிவரி பாயாக கூட நுழையும் தகுதியை அவன் என்றோ இழந்துவிட்டான். கல்லூரி சந்திப்பில் விக்னேஷை சந்தித்த அந்த சம்பவம் அனிதாவின் மனதில் எந்த ஒரு சலனத்தையும் ஏற்படுத்தவில்லை. அது ஒரு பெரிய எரியில் எரியப்பட்ட சிறிய கல்லை போல சில அலைகளை உருவாக்கிவிட்டு மறைந்து போனது. அவள் முற்றிலும் கடந்த காலத்திலிருந்து விடுபட்டு விட்டாள் என்பதற்கான இறுதிச் சான்றாக அது அமைந்தது. அனிதா மீண்டும் தன் ஹோட்டல் பணிகளில் மூழ்கினாள். புதிய கேக் வகைகளை உருவாக்குவதிலும் லே ஜார்டின் பிராண்டை வளர்ப்பதிலும் அவளது வாழ்க்கை அவள் விரும்பியபடியே மிக அழகாக சென்று கொண்டிருந்தது. சென்னையில் அனிதா தொடங்கிய லே ஜார்டின் ஹோட்டல் விறுவிறுப்பாக இயங்கிக் கொண்டிருந்த ஒரு மதிய நேரம் விக்னேஷின் தங்கை சாலினி மீண்டும் அனிதாவை தேடி வந்தாள். இந்த முறை அவளிடம் பழைய திமிரோ மன்னிப்பு கேட்கும் தயக்கமோ இல்லை. அவளது கண்களில் ஒருவித மரண பயமும் நடுக்கமும் இருந்தது. அனிதாவை கண்டதும் கண்ணீர் விட்டு அழுதவள் அவசரமாக அவளது கையை பிடித்து, அண்ணி, என்னை எப்படியாவது காப்பாத்துங்க, எனக்கு நீங்க தான் உதவ முடியும் என்று கதறினாள். அனிதா அவளை அமைதிப்படுத்தி ஒரு கிளாஸ் வெதுவெதுப்பான தண்ணீரை கொடுத்து அமர வைத்தாள். அப்போதுதான் அந்த அதிர்ச்சியூட்டும் உண்மை வெளியானது. சாலினி வெறும் மன்னிப்பு கேட்க வரவில்லை. அவள் ஒரு கொடூரமான நரகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தாள். வெளியே படித்த நாகரிகமான மனிதனாக தெரிந்த அவளது கணவன் உள்ளே ஒரு மிருகத்தனமான ஆதிக்க மனப்பான்மை கொண்ட சைக்கோவாக இருந்தான். அவன் அவளை அடைக்காவிட்டாலும் வார்த்தைகளாலும் கடுமையான விமர்சனங்களாலும் பொருளாதார கட்டுப்பாடுகளாலும் அவளது சுயமரியாதையை தினசரி சிதைத்து கொண்டிருந்தான். அவளை தன் வீட்டு பொம்மையாகவே வைத்திருந்தான். 3 வருஷமா இதைத்தான் சகிச்சுக்கிட்டு இருந்தேன் அண்ணி. ஒரு மனைவியா இப்படித்தான் அடங்கி போகணும்னு எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் நீங்கள் அந்த நரகத்திலிருந்து தைரியமாக வெளியே வந்து இன்னைக்கு உலகமே போற்றுற அளவுக்கு உயர்ந்ததை பார்த்த அப்புறம்தான் எனக்கும் புத்தி வந்துச்சு. ஒரு கணவனோட நிழலாக வாழ நமக்கு அவசியம் இல்லைன்னு புரிஞ்சிச்சு. உங்களைப் போல எனக்கும் சுதந்திரமாக வாழணும் அண்ணி. ஆனால் எனக்கு பயமாக இருக்கு என்று அனிதாவின் கைகளை இறுக்கமாக பற்றி கொண்டாள். அனிதா திகைத்து போனாள். அன்று தன்னை துன்புறுத்திய அதே குடும்பத்தின் பெண் இன்று தன்னை விட மோசமான நிலையில் நின்று கொண்டிருக்கிறாள். இது அவளுக்கு கிடைத்த கர்ம வினை என்று அனிதா நினைத்து மகிழ்ந்திருக்கலாம். ஆனால் இன்றைய அனிதா பழிவாங்கும் குணத்தை கடந்தவள். அவள் சாலினியிடம் தன் கடந்த கால பிம்பத்தை கண்டாள். அனிதா அவளது கண்களை நேராக பார்த்து கம்பீரமான குரலில் கூறினாள், சாலினி, முதல்ல பயப்படுறதை நிறுத்து. உன்னை நீ நேசிக்க கற்றுக்கோ. உன் சுயமரியாதையை அளிக்க உன் கணவனுக்கு கூட உரிமை இல்லை. அனிதா அவளுக்கு பல நடைமுறை ஆலோசனைகளை கூறினாள். கணவனுக்கு தெரியாமல் ஒரு சிறிய வேலையை தேடிக்கொண்டு பொருளாதார ரீதியாக தனித்து நிற்கச் சொன்னாள். பின்னர் தன் பையிலிருந்து ஒரு விசிட்டிங் கார்டை எடுத்து சாலினியிடம் கொடுத்தாள்.
அது அனிதாவிற்கு விவாகரத்து பெற்றுத்தந்த திறமையான பெண் வழக்கறிஞரின் கார்டு. இந்த வழக்கறிஞர் தான் என் வாழ்க்கையை மீட்டுக் கொடுத்தார். உனக்கும் உதவுவார். முடிவு உன் கையில். ஆனால் ஒன்று மட்டும் நினைவில் வைத்துக்கொள். நீ தனியாள் இல்லை என்றால் அந்த ஒரு கார்டு சாலினியின் வாழ்க்கையை மீட்க அனிதா கொடுத்த ஆயுதமாக அமைந்தது. சாலினி நன்றியோடு விடை பெற்றாள். அனிதா தன் திறமையால் சமையல் சாம்ராஜ்யத்தை மட்டும் உருவாக்கவில்லை, பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு ஒரு வழிகாட்டும் ஒளியாகவும் மாறினாள். லேஜார்டின் தொடங்கி ஓராண்டு நிறைவடைந்த நிலையில் அனிதாவின் இந்த நெஞ்சை உலுக்கும் சாதனை பயணம் பல பெண்களை சென்றடைய வேண்டும் என்று ஒரு பெரிய புத்தக நிறுவனம் விரும்பியது. அனிதாவும் பல மாதங்கள் உழைத்து தன் வாழ்க்கை தத்துவங்களையும் சமையல் குறிப்புகளையும் இணைத்து ஒரு புத்தகத்தை எழுதினாள். அதற்கு 30களில் ஒரு மறுபிறவி என்று பெயரிட்டாள். சென்னையில் மிகப்பெரிய புத்தக கடையில் அதன் வெளியீட்டு விழா பிரம்மாண்டமாக நடைபெற்றது. நூற்றுக்கணக்கான வாசகர்களும் ஊடகங்களும் கூடியிருந்தனர். அனிதா வெள்ளை நிற உடையில் மேடையில் தேவதையாக அமர்ந்திருந்தாள். ஒரு பெண் பத்திரிகையாளர் எழுந்து, மேடம், ஏன் இவ்வளவு காட்டமான தலைப்பை தேர்ந்தெடுத்தீர்கள் என்று கேட்டார். அனிதா தன் வசீகரமான புன்னகையோடு மைக்கை பிடித்து கூறினாள், ஏனென்றால் 30 வயது என்பது பல பெண்களுக்கு ஒரு திருவிழா அல்ல. அது சமுதாயம் விதித்த கண்ணுக்கு தெரியாத சிறைச்சாலை. எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உங்களை துன்புறுத்தும் நரகத்திலிருந்து வெளியேறும் உரிமை உங்களுக்கு எப்போதும் உண்டு என்பதை சொல்லவே இதை எழுதினேன். என் ஒவ்வொரு கேக் ரெசிபியிலும் என் வாழ்க்கையின் வலியும் என் மறுபிறவியின் சுவையும் கலந்திருக்கிறது. அரங்கமே கைத்தட்டலால் அதிர்ந்தது. அந்த கூட்டத்தின் பின்வரிசையில் ஒரு நபர் அமைதியாக நுழைந்தார். அவர் கையில் அழகிய வெள்ளை நிற துலிப் மலர் கொத்து இருந்தது. அவர் வேறு யாரும் அல்ல, பாரிஸிலிருந்து அனிதாவிற்கு தெரியாமல் வந்திருந்த ரேயான். அவனை கண்டதும் அனிதாவின் இதயம் ஒரு கணம் ஸ்தம்பித்தது. விழா முடிந்ததும் ரேயான் அனிதாவிடம் வந்து பூக்களை கொடுத்து, வாழ்த்துக்கள் அனிதா, இன்னைக்கு நீ ஒரு துருவ நட்சத்திரம் போல ஒளிர்கிறாய் என்றான். நீ எப்படி இங்கே சொல்லவே இல்லை என்று அனிதா வியப்புடன் கேட்டாள். ரேயான் அவளது கண்களை ஆழமாக பார்த்து, உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கத்தான் வந்தேன். அது மட்டும் இல்லை, நான் பாரிஸ் வேலையை ராஜினாமா பண்ணிட்டேன். இனி பாரிஸ் சென்னைக்கு வரட்டும். சென்னை பாரிஸுக்கு போக வேண்டியதில்லை என்றான். அவனது அந்த உண்மையான காதல் அனிதாவை உருக வைத்தது. அன்று மாலை அவர்கள் இருவரும் ஒரு அமைதியான உணவகத்திற்கு டின்னருக்கு சென்றனர். அங்கே ரேயான் தன் காதலை முறைப்படி வெளிப்படுத்தினான். அனிதா கடந்த 2 வருடங்களாக ஒரு காயம்பட்ட பெண் எப்படி ஒரு சாம்ராஜ்யத்தை ஆளும் அரசியாக மாறினாள் என்று நான் பார்த்தேன். உன் மீது எனக்கு பெருமதிப்பும் காதலும் உள்ளது. உன் சுதந்திரத்தை நான் முழுமையாக மதிக்கிறேன். உனக்கு சமமான ஒரு பார்ட்னராக உன் வாழ்க்கையில் வர ஆசைப்படுகிறேன். முடிவு எதுவாக இருந்தாலும் நான் மதிப்பேன் என்றான். ரேயானின் இந்த வார்த்தைகள் அனிதாவை யோசிக்க வைத்தன. விக்னேஷ் கொடுத்த திருமண நரகத்தின் நினைவுகள் அவளது மனதில் நிழலாடின. மீண்டும் ஒரு பந்தத்திற்குள் நுழைந்து தன் சுதந்திரத்தை இழந்து விடுவோமோ என்ற பயம் அவளுக்குள் லேசாக எட்டி பார்த்தது. அவள் தன் அம்மாவிடம் இதை பற்றி கூறினாள். அன்று சகித்து போன சொன்ன அதே அம்மா இன்று மிக முதிர்ச்சியாக பேசினார். மகளே, பயப்படாதே. உன்னோட பழைய திருமணம் ஒரு கூண்டு. ஆனால் உண்மையான காதலுங்கிறது உன்னை இன்னும் உயிரை பறக்க வைக்கிற சிறகுகள். ரேயான் உன்னை எப்படி பார்க்கிறான்னு கவனி. அவனோட கண்ணில் ஆதிக்கம் இல்லை, மரியாதை இருக்கு. உன் இதயத்தின் குரலை கேள் என்றார். அம்மாவின் வார்த்தைகள் அனிதாவின் மனப்பூட்டை உடைத்தன. விக்னேஷ் என்ற ஏமாற்றுக்காரனுக்காக ரேயான் போன்ற உன்னதமான மனிதனின் காதலை நிராகரிப்பது முட்டாள்தனம் என்பதை உணர்ந்தாள். ரேயான் அவளுக்கு சிறை காவலன் அல்ல, அவளது சிறகுகளின் துணைவன். ஒரு சனிக்கிழமை மாலை ஹோட்டல் வேலைகள் முடிந்ததும் அனிதா ரேயானை அங்கே வரவழைத்தாள். அந்த மஞ்சள் நிற விளக்கோலியில் பேஸ்ட்ரி கேக்குகளின் இனிப்பு வாசனைக்கு நடுவே அனிதா ரேயானை நேருக்கு நேர் பார்த்தாள். அவள் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. மெதுவாக தன் கால் விரல்களில் எழும்பி ரேயானின் உதடுகளில் ஒரு மென்மையான இனிப்பான முத்தத்தை பதித்தாள். அது அவள் பெருமையோடு செய்யும் கேக்கின் கிருமை போல மென்மையாகவும் நம்பிக்கையுடனும் இருந்தது. நான் உன்னை ஏற்றுக்கொண்டேன் என்பதற்கான ஆகச்சிறந்த பதில் அது. ரேயான் அவளை கட்டியணைத்து கொண்டான். அவர்களது காதல் ஒரு பந்தம் அல்ல, 2 சுதந்திரமான ஆன்மாக்களின் சங்கமம். அடுத்த சில நாட்களில் கடந்த காலத்தின் கடைசி துண்டுகளும் தங்களுக்குரிய நியாயமான இடத்தை அடைந்தன. காவியா அனிதாவிற்கு ஒரு செய்தித்தாளின் சிறு பகுதியை அனுப்பினாள்.
விக்னேஷிற்கு நீதிமன்றம் 1 வருட கடுங்காவல் தண்டனையும் மிகப்பெரிய தொகையையும் அபராதமாகவும் விதித்து தீர்ப்பளித்திருந்தது. ஒரு சொகுசான ஐடி மேனேஜராக வலம் வந்த விக்னேஷ் இன்று அதிகாரப்பூர்வமாக குற்றவாளி என்ற முத்திரையோடு சிறைக்கு சென்றான். அவனது கௌரவத்திற்கும் அகங்காரத்திற்கும் முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது. அனிதா செய்தியை பார்த்துவிட்டு எந்த சலனமும் இல்லாமல் போனை மூடினாள். மற்றொரு நல்ல செய்தியாக, சாலினி அந்த வழக்கறிஞரின் உதவியோடு தன் கொடுமைக்கார கணவனிடமிருந்து விவாகரத்து பெற்று சுதந்திரமானாள். அவள் ஒரு சிறிய அக்கவுண்டன்ட் வேலையில் சேர்ந்து தன் புதிய வாழ்க்கையை தொடங்கினாள். அவள் எப்பொழுதாவது லே ஜார்டின் ஹோட்டலுக்கு வந்து ஒரு மூலையில் அமர்ந்து அனிதா வடிவமைத்த ரீபர்த் செட் கேக்கை சாப்பிட்டுவிட்டு அனிதாவிற்கு தன் மனமார்ந்த நன்றியை பார்வையின் மூலமே செலுத்திவிட்டு செல்வாள். விமலா அம்மாவின் குடும்பத்திலிருந்து அந்த பெண் அடிமைத்தனம் என்ற நச்சு வளையம் ஒரு வழியாக உடைக்கப்பட்டு விட்டது. ஒரு அழகான ஞாயிற்றுக்கிழமை மதியம் அனிதா ரேயானுடன் தன் பெற்றோரின் வீட்டிற்கு சென்றாள். நால்வரும் சேர்ந்து சமைத்து சிரித்து பேசி மகிழ்ந்தனர். தன் மகள் ஒரு நல்ல மனிதனுடன் மகிழ்ச்சியாக இருப்பதைக் கண்டு அந்த பெற்றோரின் மனதில் இருந்த பல வருட குற்ற உணர்ச்சி நீங்கி நிம்மதி பிறந்தது. மீண்டும் தன் ஹோட்டல் கவுண்டருக்கு திரும்பிய அனிதா வாடிக்கையாளர்களின் சிரிப்பொலிக்கும் கப்புகளின் ஓசைக்கும் நடுவே ரேயானை பார்த்தாள். ரேயான் அவளுக்கு அவர்கள் இருவரும் புதிதாக தயாரித்த பெல்ஜியம் சாக்லேட் மற்றும் இந்திய பழங்கள் கலந்த ஒரு புதிய கேக் துண்டை கொடுத்தான். அனிதா அதை சுவைத்தாள். அதில் சாக்லேட்டின் கசப்பும் இருந்தது, கிரீமின் இனிப்பும் இருந்தது, பழத்தின் புளிப்பும் இருந்தது. அதுதான் வாழ்க்கை. அனிதா உணர்ந்தாள், உண்மையான சுதந்திரம் என்பது நரகத்திலிருந்து தப்பித்து ஓடி தனிமையில் வாடுவது அல்ல. நம் வாழ்க்கையின் கசப்பு, இனிப்பு, புளிப்பு என எல்லா சுவைகளையும் நம் சொந்த விருப்பப்படி தேர்ந்தெடுத்து அதை ரசித்து வாழும் உரிமைதான். அனிதா அன்று சகித்து போகும் அடிமையாக இருந்தவள் இன்று தன் வாழ்க்கையை தானே செதுக்கிய கம்பீரமான அரசி. நன்றி.